எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கணும். கட் பண்ணி வச்சிருந்தா பெரிய வெங்காயத்தை போட்டுக்கணும். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டுக்கணும். கட் பண்ணி வச்சிருந்த மல்லி இலையை போட்டுக்கணும். தயிர் போட்டுக்கணும். மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். கரம் மசாலா போட்டுக்கணும். சிக்கன் மசாலா போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கணும். போட்டு நல்லா பிசையணும். எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவு நல்லா பிசையணும். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். ஊற வைக்கணும். அடுப்புல ஒரு குக்கர் வச்சு அதுல எண்ணெய் ஊத்திக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சுதான் சிக்கனை இதுல போட்டுக்கணும். போட்டு நல்லா நல்லா வதக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு தாருன்னு பார்த்தா அதவே தண்ணி விட்டுருக்கோம். நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டாம். அந்த தண்ணியில சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்க வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அவசரமான நேரத்துல இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.